மகாராணியோட செங்கோலை திருடிட்டாங்கன்னு மகாராணி இதில் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த செங்கோலை எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி, ராணவ், ராயன், அப்புறம் படைத்தளபதி தீபக், இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு, அவர் பணியா இல்லையா. ஸோ இப்போ ஜெஃப்ரி வந்துட்டு கேட்குறாரு, பேசாமல் ராணியோட வாழை திருடிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லாங்க. இல்லை மாட்டிக்காமல் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெஃப்ரி சொல்கிறாங்க. உடனே 3 பேர் சேர்ந்துட்டு, சரி அப்போ எடுக்கிறேன்னா ஒன்று பண்ணு, எடுத்து அவங்க பெட்ரூம்லேயே போய் அவங்க பெட்டுக்கடியில் ஒழிச்சு வச்சிரு, பெட்டை வந்துட்டு பஞ்சுன்னு சொல்கிறாரு ராணுவ். உடனே வந்துட்டு தீபக் வந்து மெத்தைன்னு கரெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க மெத்தைக்கடியிலே வச்சுட்டா நம்ம பேரில் சந்தேகம் வராது, ஆனால் நீ மாட்டிட்ட கண்டிப்பாக நாங்கள் ஒன்று பண்ணி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெஃப்ரி, அதெல்லாம் மாட்டேன், அதெல்லாம் முடியும், எடுக்கலாம், ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காணோம் நீங்கள் மகாராணி சைடில் எல்லோரும் தேடிட்டே இருக்கிறாங்க. மஞ்சரி போய் தேடி பார்க்குறாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம், நம்ம இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வர்றதை வந்து இவர் தீபக் பார்த்துருவார். தீபக் பார்த்துட்டு, நான் பார்த்தேன், தீபக் ஒரு ஆயினும் நான் பார்த்தேன், இந்த பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, நான் தான் போனேன், என்னோட ஒரு ஆர்னமெண்ட் அங்கே விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதை தேடி நான் தான் போனேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி மொக்கையாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போய் எடுக்க போகும்போது சௌந்தர்யாவை கையோடு பிடிச்சிட்டு வந்துட்டாரு ஜெஃப்ரி. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி இந்த செங்கோலால் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. ஜெஃப்ரி ஆனால் சொல்லும்போது வாள் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, பட் எடுத்தது வந்து செங்கோல் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.